இது மகிமை நேரம். அன்பானவர்களே, வல்லமையான தேவனின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 104 மேசியாவின் வல்லமை என்ற தலைப்பிலே இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். மேசியாவின் வல்லமை, ஆண்டவர் எப்படி இந்த இயற்கையின் மீது வல்லமை கொண்டவர், இயற்கையின் மீது வல்லமை கொண்ட ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தும் விதமாக தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். இதை ஒரு இயற்கையின் ஓவியம் என்று சொல்லலாம். படைப்பின் மாட்சிமை பற்றியது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவர் நமது ஆண்டவர். நமது தேவன் இயற்கையில் தம்மை வெளிப்படுத்துகிறார், படைப்பில் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் அவருடைய வல்லமையான கிரியைகளை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் சிருஷ்டிகர். நமது வல்லமையின் ஆண்டவர் அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், உருவாக்குபவர், படைப்பாளர். அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் கிரியேஷன் என்று பார்க்கிறோம். நமது ஆண்டவர் உருவாக்குபவர், படைப்பவர். அதோடு மட்டுமல்ல, படைத்தவற்றை பராமரிக்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன். அடுத்தபடியாக இந்த படைப்புகளை பராமரித்ததோடு மட்டுமல்ல, அவற்றை புதுப்பிக்கிறவர், அதை மறுபடியுமாக கண்ட்ரோல் பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர் என்று நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். அவர் உருவாக்குகிறார், உருவாக்குனதை பராமரிக்கிறார், படைத்ததை ஆளுகை செய்கிறார். இந்த வல்ல தேவனின் செயல்களை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் படைப்பாளர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய எல்லா படைப்புகளையும் நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தாவை நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். நீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். எப்படியாக இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களை பார்க்கிறோம். அவருடைய திட்டம், அவருடைய பிளான், அவருடைய சிஸ்டமேட்டிக் எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். அவர் மிகவும் தெளிவாக இந்த உலகத்தை ஆண்டவர் ஒழுங்காக, அதாவது ஒழுங்கில்லாததிலிருந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தார். சிருஷ்டியை அல்ல, நாம் சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இந்த உலகத்திலே மனிதர்கள் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். எப்படியாக இந்த தொழுகை வந்தது? இடியை பார்த்து பயம், தீயை பார்த்து பயந்தபோது நம் முன்னோர்கள் உடனே அதை வணங்குகிறார்கள். கடலை பார்த்து பயம், ஆறு பார்த்து பயம். சங்கீதக்காரன் இவற்றிலிருந்து வேறுபட்டு சொல்லுகிறார், நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் படைத்த படைப்புகளை பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவரது நோக்கங்களை நிறைவேற்ற அவர் படைத்த இயற்கை, இந்த படைத்த இயற்கையை பார்த்து கர்த்தரை மாத்திரமே நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரே ஸ்தோத்திரத்திற்கு உரியவர், படைப்பு அல்ல. படைப்பு தேவனை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 1:20 இவ்வாறு சொல்லுகிறது, நித்திய வல்லமை, தேவத்துவம், இதையெல்லாம் படைப்பை வெளிப்படுத்துகிறது. அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம், இது படைப்பில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஞானம் விளங்குகிறது. ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய கண்களை பார்த்திங்கன்னா, இந்த பாலைவனத்தில் இந்த மணல் துகள்கள் உள்ள புகாத வண்ணம் அந்த கண்ணில் உள்ள ஒரு சவ்வு இருக்குது. அதை தாண்டி அந்த தடித்த அந்த சவ்வை தாண்டி அது பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஆண்டவர் உருவாக்கியிருக்கார். அங்கே தண்ணி கிடைக்காது, அதனால் அந்த ஒட்டகங்களுக்கு பெரிய வயிறை உருவாக்கி நிறைய தண்ணியை ஒரே நேரத்தில் சேமித்து வைக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதனுடைய பாதங்கள் அந்த மணலில் மூழ்கி போகாதபடி தட்டையான பாதத்தை அதற்கு கொடுத்துருக்கிறார். ஒளி ஊடுருவும் இமைகளை கொடுத்துருக்கிறார். அதனுடைய தோல் அந்த வெயிலில் பாதிக்காதபடி தடித்த தோலை கொடுத்துருக்கிறார். இப்படியாக அவருடைய படைப்புகளில் அவருடைய ஞானம் விளங்குகிறது. அவர் மிகவும் இயற்கையின் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். நிலத்தை விற்கும்போது அதை சொல்கிறாரு, அதன் உரிமையாளர்கள் வாங்கலைன்னா அதுக்கு அடுத்த உரிமையாளர்களை அதை வாங்குறதுக்கு நீங்கள் செய்யுங்க. லேவியராகமம் 25:25 பார்க்குறோம். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை காணியாட்சிக்கு அதை விற்று போடாதீங்க, தேவையில்லாமல் அதை விற்று போடாதீங்க, அதை பயன்படுத்துங்க, பண்படுத்துங்க. ஆண்டவர் மனிதனை அதை தான் சொல்கிறாரு. அதை உருவாக்கி ஆண்டவருக்கு மனிதன் கரங்களை கொடுத்து அதை பண்படுத்துங்க. மரங்கள் மீது ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிற உபாகமம் 20:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவையில்லாமல் மரத்தை வெட்டாதீங்க, அது கனிகளை கொடுக்கும்படி அதை விட்டு விடுங்கள்.
ஆம், ஆண்டவர் இயற்கையின் மீது மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மிருகங்கள் மீது, பறவைகள் மீது, ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிற தேவன், கடலில் இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கிற தேவன். அதெல்லாம் சங்கீதம் 104, 26, 27 பார்க்குறோம். அதில் கப்பல்களோடு அதில் விளையாடும் படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் நம்மை நோக்கி காத்திருக்கும். பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். நேர்த்தியாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ப்ரொவைடர். ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவர், போஷிப்பவர். படைத்த ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை, இந்த உலகத்தை பராமரிக்கவும் போஷிக்கவும் செய்கிறார். இயற்கையிலேயே ஃபுட் செயின் என்ற ஒரு சிறப்பான அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். எவ்வாறு ஒவ்வொரு தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ வேண்டும் என்பதை இயற்கையிலேயே அற்புதமாக படைத்து வைத்திருக்கிறார். மனிதன் தேவ கிருபையை, தேவன் அளித்த அந்த படைப்பை, சிருஷ்டிப்பை சார்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் விலங்குகள் அதற்கு தேவையான நீரோடைகள், தண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் அவர் காட் ஆஃப் ரூயின், புதுப்பிக்கிறவர், ஆளுகை செய்கிறவர். வசனம் 35 பார்க்கிறோம், பாவிகள் பூமியில் இருந்தார். ஏன் இப்படி ஜெபிக்கிறார் தாவீது? தேவன் படைத்த உலகத்தை மனிதன் தீட்டுப்படுத்தினான், இதை அனுமதிக்கக்கூடாது. எனவே சங்கீதக்காரன் கவலையோடு இந்த வசனத்தை எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 21:1 ஆண்டவர் சொல்கிறார், புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாகும் என்றாம். ஆண்டவரால் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்க முடியும். இதை நம்பிக்கையில் தான் பவுல் சொல்கிறார் ரோமர் 8:21 புதிய வானம் புதிய பூமி என்கிற இந்த சிருஷ்டிப்பின் கொள்கையை. அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றபடி கடல்கள், இயற்கை எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இஸ்ரவேல் மக்களை இயற்கையிலேயே மிகவும் சிறப்பாக பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாக வழி நடத்தினார். சிவந்த சமுத்திரத்தில் குவியலாக நிற்க வைத்தார். யாத்ராகமத்தில் அது இயற்கைக்கு மாறாக முச்செடி எரிந்தது, ஆனால் அவியாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இயற்கைக்கு மேலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயற்கையை ஆண்டு கொண்டு நடத்துகிற தேவன், இயற்கையின் மீது வல்லமை கொண்ட தேவன் நம்முடைய தேவன். யோனாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒரு மீன் வயிற்றுக்கு ஆயத்தம் பண்ணி அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி செய்தவரும் ஆண்டவர். பெருங்காற்றை ஏற்படுத்தினவர், கொந்தளிப்பை ஏற்படுத்தினார், ராமனுக்கு செடியை வளர்த்தார், பூச்சியை கட்டளையிட்டார், உஷ்ணமான காற்றை கட்டளையிட்டார். எல்லாவற்றிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயலாற்றும் அவருடைய பண்பை நாம் பார்க்கிறோம். தேவ வல்லமை இயற்கையின் மீது உண்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை உருவாக்கி, எங்களை படைத்து, எங்களை பராமரித்து, எங்களை போஷித்து வருகிற வல்ல ஆண்டவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய வல்லமையை, இயற்கையின் மீது உமக்கு இருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.